प्रोक्तम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्दधे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे विष्णवे जिष्णवे शङ्खिणे चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये वल्लवी वल्लभायार्चितायात्मने कंसविध्वंसिने वंशिने ते नमः हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे चलो சரி இன்னைக்கு என்ன 11 12 13 12 படிச்சோம் इति अध्यात्म ज्ञान नित्यत्वं तत्व ज्ञानार्थ दर्शनम एतज्ज्ञानम इति प्रोक्तम अज्ञानम यततोऽन्यथा இதுவரைக்கும் நம்ம அடைஞ்சது அடுத்தது ஞேயம் தத் யத்தத் பிரவக்ஷ்யாமி உமா படிக்கிறியா ஞேயம் யத்தத் ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि ज्ञेयं तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते न सत्तन्नासदुच्यते सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरोमुखम् सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति ஓம் ஞேயம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஞானம். ஞானத்தில் எப்படி பக்தியில் தன்மைகளை சொன்னாரோ, ஞானத்தில் அந்த ஸ்தித பிரஜ்ஞா தர்ஷனில் அதே போல் தன்மைகளை சொன்னாரோ, குணாதீத்தன் சொல்லும் போதும் அதே போல் தன்மைகளை சொன்னார். குணாதீத்தனை சொல்லும்போது இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஞானத்திலையும் அமானித்துவம் மதம் பித்வன் அஹிம்சா சாந்தி ராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம நிகிரக வரிசையா இந்த தன்மைகளை சொல்றார். இதெல்லாம் ஞானத்துடைய அறிகுறி, அடையாளம் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த உடம்பு அதிஷ்டானம், அந்த உடம்பு அடுத்தது அந்த அகங்காரம் கர்த்தா அப்படின்னு அங்கே சொன்ன மாதிரி இந்த உடம்பு பேஸ் வச்சு இந்த ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம அந்த பரமனை ஞேயத்தை, ஞேயம்னா அந்த டார்கெட், நம்முடைய கோல் அப்படிங்கிறது வரிசையாக சீக்வன்ஸாக. இப்போ ஞேயத்தை பற்றி சொல்லாருக்கு. அநாதிமத் பரம் பிரம்ம யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே. இதை அறிந்தால் அமிர்தத்தை குடிக்கலாம், அமிர்தத்தை உண்ணலாம்.
அநாதிமத் பரபிரம்ம தஸ் அநாதிமத் பரம் பிரம்ம என்னது அந்த வரி? தஸ்மின் கர்ப்பம், அது வேற இடத்துக்கு போறது. அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்யதே. அநாதி முதல் டெஃபினேஷன் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கு. முதல்லேருந்து எப்போ இருக்கணுமோ அங்கே ஆதியே கிடையாது. அது இருக்கு. சத்து அப்படின்னாலே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும்தான் இருக்கு. நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நமக்கு இல்லை. நம்ம ஆக்சுவலா இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றது நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப நான் நிலையா ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன்னு தோன்றது எனக்கு, ஆனா இல்லை. நான் பூமி 21,000 அடி பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 21,000 அடி வேகத்துல சுத்துறது. ஆனா எனக்கு தோணலை. ஏன்னா நான் ரொம்ப மினியேச்சர், ரொம்ப சின்ன அல்ப. ஒரு பெரிய பந்து மேல எறும்பு நடந்து போற மாதிரி நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், நடக்கிறேன். எனக்கு அந்த பந்து வேகமா ரோல் ஆயிட்டு இருக்குன்னு கூட தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்மெல்லாம் இருக்கிறோம், இருக்கிற மாதிரி தோன்றது. ஆனா நாம உண்மையில நாம இல்லை, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஒண்ணு, அவன் மட்டும்தான் இருக்கிறான். எப்போலேருந்து இருக்கான்னா இருக்கிறான், அவ்வளவுதான். ஆனா எப்போலேருந்துங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. பரம்பிரம்ம, பிரம்மத்திலேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு. பிரஜாபதி பிரம்ம அப்படின்னு வரிசையா போனா அக்ஷரம் பிரம்ம, பரம், அதுதான் அல்டிமேட். பரம் பிரம்ம ந சத் ந அசத்து. அது சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை. நம்ம எப்படி அதை டிஃபைன் பண்றது? அசத்து இல்லை அந்த அந்த பரபிரம்ம. அசத்து இல்லை. அசத்துன்னா அது இல்லை, அதுதான் அசத்து. சத்து இல்லைன்னா என்ன அர்த்தம்? சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை. இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு போனா வெளிச்சம் இருக்கு. அப்போ ராத்திரி அப்படிங்கிறது என்ன? வெளிச்சம் இல்லாத நிலை ராத்திரி. வெளிச்சம் இல்லாத நிலை ராத்திரி. வெளிச்சம் மட்டும் இருந்தா அங்க ராத்திரிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. அதே போல பகல்ங்கிற கேள்விக்கும் இடம் இல்லை. வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. அது கான்ட்ராஸ்ட் ஏதோ ஒன்று வரும்போதுதான் அது இதை சத்து, அதெல்லாம் அசத்துன்னு சொல்லலாம். அதனால இது சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை, அதுதான் அது வாட்டி இருக்கு. ந சத்து நாசது உச்சத்தே, ந அசத்து உச்சத்தே. அதை சத்தும் என்றும் சொல்ல மாட்டார்கள், அசத் என்றும் சொல்ல முடியாது. அநாதித்வான் நிறுவனத்தால் பரமாத்மா அநாதித்வான் பரமாத்மா ந சத்தன் அசதுச்சதே சர்வத்த பாணி பாதம். இல்லையே, நடுவில் ஒன்று விடுறதான் ஒரு லைனு அல்ல. அடுத்த ஸ்லோகம் சர்வத்த ஜ்ஞேயம் தத் பிரவக்ஷாமி ஞாத்வா அமிர்தம் அஸ்மதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன் அசதுச்சதே. சர்வத்த பாணிபாதம், சர்வத்தக எல்லா இடத்திலிருந்தும், பாணி பாதம். பாணி அப்படின்னா கை, தண்டாயுத பாணி, தண்டம் என்ற ஆயுதத்தை ஏந்திய கைகள். சக்கரபாணி, சக்கரம் என்ற ஆயுதத்தை ஏந்திய கை. சாரங்கபாணி, சாரங்கம் என்ற வில்லு தானே இது? என்ன சாரங்கம் வில்லா? சங்கமா? சங்கா? பிரதிபா
வில்லு தானே. வில்லு. சாரங்கம் என்ற வில்லை ஏந்தி விஷ்ணு வில்லு. அவன் சாரங்க பாணி. பாணி கிரகணம்னா பினாக்க பாணி. பினாக்கம் அப்படிங்கிற அந்த சூலாயுதத்தை அவர் ஏந்திய சிவனுக்கு சிவனுடைய கை. பாணி அப்படின்னா கை. ஆமா, பாணி கிரகணம் கையை பற்றுதல், கைப்பற்றுதல், பிடித்தல். கிரகணம் சூரியன் வந்து ராகு பிடிக்கிறது கிரகணம். அந்த மாதிரி கை பிடித்தல் கிரகணம். பாணி அப்படின்னா கை. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாலிங்கிறதெல்லாம் கிடையாதான். தாலிங்கிறது தர்மசாஸ்திரப்படி கிடையாது. அது அப்புறம் இங்க வந்திருக்கு. ஆனா வந்து பாணி கிரகணம் தான் சாஸ்திரிய விவாகம். பாணி கிரகணம் அக்னி சாட்சி, அது ரெண்டு தான். கைப்பிடித்தல். ரோட்ல இறங்கினா நிறைய கைப்பிடிச்சுன்னு போறவங்களை பார்க்கலாம். சின்ன சின்ன பசங்க. இப்போ நம்ம நாட்டுல வந்து ஒரு சைல்டு மேரேஜ்க்கு எதிராக பெரிய ஒரு இது நடந்தது. சைல்டு மேரேஜ் ரொம்ப பெரிய அநியாயம், ரொம்ப பெரிய கொடுமை, அதை மாற்றணும் அப்படின்னு திருத்த சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த யாரோ ஒருத்தர், யார் அது, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரா, யாரோ ஒரு ஆளு, ராஜாராம் மோகன் ராய். ஆமா, இவர் ரொம்ப கொடுமை. இந்து சமுதாயத்துல எல்லாம் மோசமான பழக்கம், அதுல சைல்டு மேரேஜ் ஒண்ணு அப்படின்னு. இப்ப பார்த்த எல்லாம் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வெள்ளக்காரனை பார்த்து கை கோத்துண்டு போறக்கூடிய காட்சி நிறைய பார்த்து. அதுல பாணி, அதுல இருந்து வந்ததா இது பாணி கிரகணம். பாணி சர்வத்த பாணி பாதம். பாதம் எல்லா இடத்துலயும் அவனுடைய கைகள் இருக்கு, எல்லா இடத்துலயும் அவனுடைய கால்கள் இருக்கு. சர்வத்த பாணி பாதம். அந்த கஜேந்திரன் கூப்பிட்ட போது வைகுண்டத்துல எங்கோ தூரத்துல இருந்து அங்கிருந்து வரத்துக்கு டைம் ஆகும்ல. சவுண்டு வேகத்துல வந்தா நிறையவே டைம் ஆகும், லைட் வேகத்துல வந்தா கூட டைம் ஆகும். மனோவேகம், மனசு படி, மனசு எந்த வேகத்துல ஓடுறதோ இங்கேருந்து நினைச்ச மாத்திரத்துல அங்க போயிடுறது. சந்திர கிரகணத்துக்கு அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு. அந்த மாதிரி மனோவேகம் அதை விட ஃபாஸ்ட் தான் அனுகிரக வேகம். அவனுடைய அனுகிரகம் வந்து அதை விட வேகமா. அப்போ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, எங்கோ வைகுண்டத்திலேருந்து வர அவசியம் இல்லை. எல்லா இடத்துலயும் அவனுடைய கால் இருக்கு. எடுத்து வச்சா அடுத்தது அவன் இங்க இருக்கிறான் பக்கத்துல. தத் சர்வத்தோக்ஷி சிரோமுகம். எல்லா இடத்துலயும் அவனுடைய கண் இருக்கு, எல்லா இடத்துலயும் அவனுடைய சிரஸ் தலை இருக்கு, முகம் இருக்கு. தத் சர்வத்தோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே. எல்லா இடத்துலயும் அவனுடைய காது இருக்கு. சர்வமா ஆவருத்திய திஷ்டதி. அவன் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறான், எல்லா இடத்துலயும் அவன் இருந்து நிலைச்சு உட்கார்ந்துருக்கிறான், வியாபித்து இருக்கிறான் அப்படின்னு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தோன்றது, நீங்க பண்ணுங்க. ஆணி நம்மளை தூக்கி விடுறதுக்கு கை, நம்ம கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு கை. அப்போ நம்ம கைப்பிடிச்சு தப்பான பாதையில போகாம தடுக்கிறதுக்கு கை. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. முதல்ல எல்லாம் நம்ம குழந்தை பருவத்துல சொல்லுவா, அவன் பார்க்கிறான், சாமி பார்க்கிறான் அப்படின்னு சொல்லுவா. இப்பெல்லாம் சொல்றதும் இல்லை. குழந்தைகள் ரொம்ப சயின்டிஸ்ட், சூப்பர் சயின்டிஸ்டா வளர்றதுனால இதுலலாம் நம்பிக்கையே கிடையாது குழந்தைகளுக்கு. நாம சொல்றது இல்லை இதெல்லாம், சாமி பார்க்கிறது அப்படின்னு. இந்த எல்லா இடத்துலையும் கையோடைய அர்த்தம் நமக்கு, நம்மளுக்கு தாங்கிறதுக்கு, தன்னுடைய பக்தனை தாங்கிறதுக்கு
கைப்பிடித்து அவனை சரியான வழியில் அழைச்சின்னு போறதுக்கு, அதே போல நாம கொடுக்கறத வாங்கறதுக்கு கை இருக்கு, அவனுடைய கை. இது இன்னொரு வகையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பக்கத்துல யார் கை இருக்கோ, யார் கை நீட்டானோ அது அவனுடைய கை அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும். நமக்கு காப்பாத்துறதுக்கு யார் வரானோ, கைப்பிடித்து தாங்குறானோ அது அவனுடைய கை அப்படின்னு நினைக்க முடியும். அப்படி ஒரு இதோடைய ஆனா அந்த மாதிரி நமக்கு அனுபவம் கிடைக்கிறது வாழ்க்கையில. நாம சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கோம், யாரோ ஒரு ஆளு எதிர்பாராம வந்து நம்மளை கை தாங்குவோம். அது அவனுடைய. மார்வாடி சாதுக்கள் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுனால ஜெயின்களுக்கு ஜெயின் சாதுக்கள், நம்ம ஆளுங்களுக்கு நம்ம சாதுக்கள். அவன் ஒரு விஷயம் சொல்லுவான், வியாபாரத்துல ஆன்மீகம், ஆன்மீகத்துல வியாபாரம், இந்த ரெண்டாவது தான் கரெக்டு அப்படின்பா. ஆன்மீகத்துல நிலைத்திருந்து அதுல உலக விஷயம் எல்லாம் செய்யணும். அப்போ அது வந்து பிசுறாது, அது டைவர்ட் ஆகாது. அதே உலக விஷயத்துல மூழ்கி இருந்து அதுக்கு நடுவுல ஆன்மீகம்னு சொன்னா அது நமக்கு நிலைக்காது. பூஜை பண்ணும்போது உலக விஷயம்தான் மேல டாமினண்டா நிற்கும். இந்த வாசல்ல நடக்கிறது, ஃபோன் வர்றது, வாசல்ல கதவு தட்டுறது, இதுல எல்லாம் போகும். அந்த இதுல போக ஸோ நம்ம இதுல இருந்து அதுக்கு மத்தியில அதெல்லாம் செய்தா இது நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கடையில உட்கார்ந்துருக்கும் போது வரக்கூடிய கஸ்டமர் அவன் அனுப்பி வைத்த தூது, இன்னைக்கு என்னுடைய சோத்தை அவன் அனுப்பி வச்சிருக்கிறான் இவர் மூலமா, இவன் கையிலேருந்து வர பணம் தான் இன்னைக்கு எனக்கு வருமானம், அது கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உணர்ந்து சொல்றானா அதை விட்டுருங்க. பட் இது ஒரு நிறைய மார்பாடிட்ட நான் கேட்டிருக்கேன். சர்வத்தக பாணி பாதம், எல்லா இடத்துலயும் அவனுடைய கை இருக்கு. இங்க இருக்கிற கை மூலமா தான் அவன் தனக்கு சொல்லி வேண்டியதை நமக்கு கொடுத்து அனுப்புவான். இப்படி இன்னைக்கு காலையில் நான் சைவ சித்தாந்த கூட்டத்துக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தேன். அங்கே ஒரு இது சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அதுல வந்து நமக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற பரமாத்மா மனுஷ உருவல்ல வரும்போது அவர் குரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னான். இதுதான் அவன் தான் வரான், ஆனா அவன் இந்த உருவத்தை எடுத்து வரான், குருங்கிற உருவத்தை எடுத்து வரான் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி சர்வத்த பாணிபாதம் தத் சர்வத்தோக்ஷி சிரோமுகம், அவனுடையது எல்லா பக்கமும் அவனுடைய கண்கள், தலை, அவனுக்கு வாய், காது. நாம அந்தர்யாமி ரிஷிகேஷன் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள பேசுறது கூட அவனுக்கு காது கேட்கும், அவனுக்கு கேட்குமா, அப்படிப்பட்ட காது. நம்ம உள்ளுக்குள்ள ரகசியமா நமக்குள்ள பேசிக்கிறது கூட அவனுக்கு கேட்குமா. எல்லா இடத்துலயும் அவனுடைய காது இருக்கு, எல்லா இடத்துலயும் அவனுடைய வாய் இருக்கு. நைவேத்தியம் நாம கொடுக்கக்கூடியது அவனுக்கு போகுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்ம கொடுக்கறது அவனுக்கு போகுமா அப்படின்னு. ஸோ அதே போல பாதம், நாம நமஸ்காரம் பண்ண அந்த நமஸ்காரம் பக்கத்துல உலகத்துல இருக்கிற பாதத்துக்கு பண்ணும்போது அது அவனுக்கு போய் சேர்றது, அவனுடைய பாதம் அது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ இவனுடைய பரமாத்மாவுடைய ஞேயத்துடைய டெஃபினேஷன் இந்த அடுத்த ஒரு 7 ஸ்லோகங்கள், 3, 5, இது 7, அவ்வளவுதான். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. அவன் அருகில இருக்கிறான், அவர் தூரத்துல இருக்கிறான், அவன் அவிபக்தமா இருக்கிறான் அப்படின்லாம் நிறைய வரும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி.
நீங்கள் நான் கிச்சன்ல இருந்தேன்ப்பா. அதனாலதான் எனக்கு நெட்டே சரியா வரல. அதனால கட் ஆயிடுச்சா? போன் நான் எடுக்க வந்து முடியல எனக்கு. நான் என்ன ஆமா வந்துட்டு ஆமா. போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். இல்ல கட் ஆயிடுத்து. அதான் திருப்பி வந்து லேப்டாப்ல ஜாயின் பண்ணேன். சௌமியா வேற சௌமியா இல்லைன்னா அந்த கிளாஸே இல்லதான். நான் பிரதிபாக்கு சொல்றது அக்கா எனக்கு சொல்றா. சாவி சாவி இது என்ன சொல்றது, சமையல் முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்துடா இல்லை சமையல் இருக்கா இப்போ? இன்னும் இல்ல முடிச்சிட்டேன். சரி. ஓகே சரி. அப்பா ஓ நீங்க சொல்லறச்சே இப்போ இந்த சர்வத்த பாணிபாதம் அதை விவரிக்கிறச்சே என் மனசுல ஓடின ஒரு பிக்சர் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப நீங்க சொல்லறச்சே என் கண்ணுல அதுதான் தோணித்து. பெருமாளை வந்து கோவில்ல போய் சேவிக்கிறச்சே அவரோட திருக்கையில வந்து அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் அனுக்கிரகிக்கிற அந்த கை அதுதான் பாக்குறோம். அவர் திருவடியை சேவிக்கிறச்சே அது என்ன ஒரு உபன்யாசத்துல அவர் சொல்லியிருந்தார். நீங்க போய் போய் பாக்கறச்சே பெருமாளை எப்படி நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுதான். அவர் சொன்னது நீங்க சொல்லறச்சே நினைவு வந்தது. அவர் கை பாக்கறச்சே அவரு கை பிடிச்சு நம்மள அழைச்சின்னு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பாவனை. அவர் திருவடியை பாக்கறச்சே நம்ம போற வழி அவர் வழி நடத்தி போறார். எனக்கு தெரியாது, நீ என்ன கூட்டின்னு போ, எனக்கு தெரியாதுன்னு நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறச்சு கையை பிடிச்சிட்டு அவர் கூட நடந்து வழி நடத்தி ஹீஸ் லீடிங் அஸ். அந்த திருவடி வந்து நம்மள லீடு பண்றது, அந்த திருவடி பிடிச்சுட்டு நம்ம போறோம் அப்படிங்கிறது. சர்வத்தோ கிருத்திரோ முகம் அப்படிங்கறச்சு எனக்கு எப்படி தோணித்துன்னா, ஏதோ ஒரு தெரியாத கூட்டத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, படப்படன்னு இருக்கு. அப்போ ஒரு தெரிஞ்ச முகமா பாக்கறச்சே பாடா அப்படின்னு ஒரு ரிலீஃப். இந்த பெருமாள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காருன்றச்சே அந்த திருமுகத்தை பார்த்தா அப்பா நமக்கு தெரிஞ்சவா யாரோ ஒருத்தா இருக்கா, அவ கண்ணுல பட்டுட்டா அப்படின்றதே அது ஒரு திருமுகத்தை பார்த்தா ஒரு தைரியம். ஒரு யூ ஃபீல் ஓ இது நம்ம ஸ்பேஸுப்பா, நம்ம இருந்துக்கலாம் இங்க அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல். அப்புறம் அதே மாதிரி சில கம்யூனிகேஷன்லாம்ப்பா வாய் விட்டு சொல்லணும்னே இல்ல, கண்ணை பார்த்தே கம்யூனிகேஷன் நிறையவே நடக்கிறது. ரொம்ப நாள் பழகினவாளோட எல்லாம் ஒன்னும் வாய் விட்டெல்லாம் சொல்ல வேண்டாம், நம்ம எக்ஸ்பிரஷன் எஸ்பெஷலி கண்ணு. சோ பெருமாளோட நீங்க சொன்னது முகம் வித் கண்ணு தானே நீங்க சொன்னீங்க, எனக்கு அது தோணித்து. பெருமாள் கண்ணை பார்த்து எனக்கு என்ன என்ன எனக்குள்ள ஓடுறதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றச்சு இந்த கண்லயே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் பெருமாள் கிட்ட அப்படி மாதிரி. அப்புறம் சர்வத்த ஸ்ருதிமாலில ஓகே சொல்லறது, நான் வந்து சொல்றேனே இதை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கறச்சு பெருமாள் கிட்ட வந்து அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம என்ன வேணா எவ்வளவு வேணா பேசலாம், என்ன வேணா சொல்லலாம், எப்படி அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டே இருக்காது. என்ன சொன்னாலும் பைத்தியம் மாதிரி சொன்னாலும் இப்போ ஒண்ணு சொல்லி அடுத்த நிமிஷமே மாத்தி சொன்னாலும் நம்மள லூசுன்னே நினைச்சுக்க மாட்டார் அந்த பெருமாள். இஸ் நாட் கோன் ஜட்ஜஸ். எனக்கு இப்படி தோன்றது, இல்ல இதுதான் சரி, இல்ல இப்படி சரி, அப்படி மாத்தி மாத்தி நம்ம மண்டக்குள்ள யோசிக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர் கேட்டுண்டா அவர் நம்மள ஜட்ஜே பண்ண மாட்டாரு. இப்படி இப்படி பாவனை பண்ணிண்டா நன்னா இருக்குப்பா. இப்படி ஒரு பர்சன் நமக்குள்ள அந்த அந்தர்யாமிய இப்படி பாவிச்சுண்டா ஆசையா இருக்கு அந்த அந்த பெருமாளை நினைச்சுக்கிறதுக்கே. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. இந்த அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவார். அன்பு அது கடவுளுடைய சொரூபம். ஸோ நம்ம மனசுல அன்பு ரொம்ப இன்டென்ஸான அன்பு இருந்தா நாம இங்க பேசுறது எங்கேயோ இருக்கிற அவருக்கு கேட்கும், நாம இங்க செய்யணும்னு நினைக்கிறது எங்கேயோ இருக்கிற அவருக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். இதை வந்து நான் இன்னைக்கு அனுபவிச்சேன். நம்ம கீர்த்தனான ஒரு பொண்ணு இதுக்கு வரும் மார்கழி மாசனால என்னுடைய ரொம்ப அருமையான ஒரு அவ விலகி இருப்பா. நான் ரொம்ப டீப் கல்யாணம் ஆயிட்டு சென்னையில் இருக்கிற அவளுக்கு ஒரு அக்கா அர்ச்சனா அப்படின்னு நான் 2 பேரும் சேர்ந்து பாடிட்டேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு வாரமா அவருடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சு ஏதோ ஒரு வேலை மறந்து போறது பண்ணாம இருந்தேன். கரெக்டா நான் இன்னைக்கு சாயங்காலம் பண்ணினேன். இந்த அர்ச்சனாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு ஒரு பெரிய டென்ஷன். நானும் சொல்லிட்டு வந்தேன், நீ வந்து இந்த கூட்டத்தில் பஸ்ஸில் எல்லாம் போகிறது முடிந்தால் வேலையை விட்டுரு அப்படின்னு. ஐடியில் வேலையில் இருக்கா. வேலையை விடுறது அவ்வளோ சுலபம் இல்லை. சரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ரிலாக்ஸ் ஆகிடு, அது பெரிய காரணம். இந்த மாதிரி அவளுக்கும் கொஞ்சம் கவலை வந்துடுச்சு, மாமியார் வீட்லேயும் கவலை வந்துடுச்சு. 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் அப்படின்னு. கரெக்டாக நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணேன் 5 மணிக்கு 5:30க்கு.
நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன் அப்படின்னா, என்னம்மா ஃபோன் பண்ணேன்னு அப்படின்னு இந்த செய்தி சொன்னேன். நான் ஜஸ்ட் ஃபோன் எடுத்தேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். நான் இதை பற்றி கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். ஏதாவது செய்தி உண்டா அர்ச்சனா கீர்த்தனாட்ட இருந்துன்னு கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோன் போட்ட உடனே சொன்னான். அதுவும் ஒரு வாரம் இப்போதான் டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க ஃபோன் வருது. எனக்கே ஆச்சரியம் தான். ஆனா இது இது நிறைய தடவை எங்க அம்மா இருக்கும்போது நான் வந்து சங்க பிரச்சாரக்கா இங்கே இருப்பேன், அம்மா இங்கே இருப்பேன். அப்போ மொபைல்லாம் கிடையாது. ஆனால் கரெக்டாக நாம் நினைக்கிற அன்னைக்கு அம்மாவுடைய ஏதோ ஒரு செய்தி வரும். யாரோ ஒரு வீட்டில், அவர் தெரிஞ்ச நம்பர் வீட்டில் ஃபோனில் ஒரு மெசேஜ் வச்சுருப்பா. இந்த மாதிரி அவன் வந்தால் சொல்லிடு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய தடவை பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ சர்வத்திர பாணிபாதம் அப்படிங்கிறது கடவுளுடைய கை. ஆனால் மனுஷ ரூபத்தில் நமக்கு சுற்றி இருக்கிற ரூபத்தில் மனுஷனுடைய கையை கண்ணு அதை கடவுளுடையதான் பார்க்கிறது. கடவுள்கிட்ட யோமாம் பசியத்தி சர்வத்திர சர்வஞ்சமை பசியத்தி, என்கிட்ட எல்லாவற்றையும் பார்ப்பவன், எல்லாவற்றிலும் என்னை பார்ப்பவன், அவன் வந்து என்னை விட்டு பிரிவதில்லை அப்படிங்கிறது. அந்த மாதிரி இது சர்வத்திர பாணி பாதம் தத் சர்வ சஹசிர சீருஷா புருஷ அப்படின்னு அங்கே சொல்றான் புருஷ சுத்தத்துல. 1000 தலைகள் கொண்டவன், சஹசிராட்ச சஹசிரபாத், ஆயிரக்கணக்கான கண்கள் கொண்டவன், ஆயிரக்கணக்கான கால்கள் கொண்டவன் அப்படின்னு. சரி, இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒரு ராதா கிருஷ்ணா ஒரு கதை உண்டு. ராதை கிருஷ்ணா 2 பேரும் சேர்ந்து போறது கால் அடிச்சுவடி, கால் ஃபுட் பிரிண்ட்ல இருந்து தெரிஞ்சுதான். 4 ஃபுட் பிரிண்ட் இருக்கு, 4 ஃபுட் பிரிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 ஃபுட் பிரிண்ட் தான் இருக்கான். யாருன்னு தெரியல. அவர் கேட்கிறாரு, அது எப்படி இதுக்கப்புறம் ராதை இல்லையா கூட அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சிரிக்கிறானா, என்ன பதில் சொன்ன? கையை பிடிச்சு போல தூக்கிண்டே போறானா, ரொம்ப இதெல்லாம் ரொம்ப அதாவது இதெல்லாம் இப்போ நம்ம மனசு கொச்சையா இருந்தா இதெல்லாம் நம்ம கொச்சையா நம்ம நினைக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப சப்ளைம் விஷயங்கள். He is there to lead us if necessary, to take us if necessary, lift us and அழைச்சுன்னு போறோம் அப்படின்னு சொல்லுங்க. முதல் ஸ்லோகத்துல நேயம் தான் அறியத்தக்கதுன்னு சொல்லிடுறாரு. நேயம். ஸோ நான் ஜஸ்ட் ரிமைண்டட் ஆஃப் ஒரு திருமூலரோட திருமந்திர சாங் ஒண்ணு இருக்கு. அது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. அவர் சொல்றது, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமற் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு வருது. அது அப்சுரு. அந்த அவர் திருமூலரும் தாய்மான 2 பேரும் சைவ சித்தாந்தம், நீங்க இன்னைக்கு சொன்னதுனால சொல்றேன், சைவ சித்தாந்தத்துல இந்த அப்சல்யூட் அத்வைத்தம் இல்லை. பட் ஏட் இவளோட பாடல்கள் எல்லாம் அப்படியே அப்படியே பார்டரிங் ஆன் வாட் எவர் ஸ்ரீகிருஷ்ண பகவான் இஸ் சேயிங் ஹியர், அது வருது. அதுல அந்த நியாயம்ங்கிறதுக்காக அதை சொல்ல வந்தேன். 2வது, ஸோ இஃப் நியாயம் இஸ் த ஒன் விச், அதான் அறிவு தான் நம்மள அறியத்தக்கது. அந்த நியாயம்னா அறிவு தானே, நாலேஜ் தானே நேயம்ங்கிறது, அறியத்தக்கது. ஆமா, அது நேயமே சொல்றேன். நேயம் இஸ் நாலேஜ், ரைட்? தட் நாலேஜ், அதுதானே ஆத்ம வித்யாங்கிற. ஸோ the aspect of both the kshetrajnan and kshetrajnan as well as kshetram, both are maya, isn't it?
Can we say like that? And only நேயம் is, only பிரம்மம் is, அப்படி சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நீங்க அப்ப அந்த இல்லானே உள்ளானேன்னு சொல்றல, இந்த அசத் அசத்துங்கிறது அந்த இதுல, that alone that was appealing to me. So probably both the aspects of being there or not being there is beyond that. Can I say like that? Have I understood it right? நீங்க சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. So அந்த மாதிரி அது தோணுச்சு. ரெண்டாவது, இந்த இப்ப நீங்க சொன்ன இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கும் நிறைய இந்த மாதிரி ஒரு சம் ஃபங்க்ஷன்ஸ் அட் ஹோம், பூஜை அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது பஜன்ஸ் எல்லாம் இருந்ததுனாக்க some weird and very offbeat, not the regular ones, some ஏதோ ஒண்ணு, it's not a planned bhajans also, அவங்கவங்க மனசுக்கு பட்டதை பாடக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்ப நம்ம ஏதோ இந்த பாட்டு பாடினா நன்னா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தர் அந்த பாட்டு பாடுவார். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சம் கைண்ட் ஆஃப் டெலிபத்திக் வேல இட் ரீச்சஸ் சம்படி எல்ஸ். ஐ திங்க் அதான் தெய்வம் மானுஷ ரூபேன் என்ற ஆஸ்பெக்ட்ல அது பட்டுது எனக்கு. நம்ம ஒரு ஃபேமிலி இருக்கு, கத்ரே அப்படின்னு, நாக்பூர்ல. மகேஷ் கத்ரேன் ரொம்ப டிவைன் பையன், ரொம்ப பியோர் ஹார்ட். அவனுக்கு ஒருவர் மேல ரொம்ப பக்தி, அன்பு. அவர் ப்ரொஃபஸர், இவனை விட ஒரு 15-20 வயசு பெரியவர். அவர் அங்கெங்கேயோ ரிஷிகேஷ் எங்கேயோ போயிருக்காரு. இங்கே அவர் காலமாயிடுறார் ஏதோ ப்ரோக்ராமில் இருக்கும்போது. 7:10க்கு இவன் வீடு நிறைய மூட்டை மூட்டையாக கற்பூரம் வச்சிருக்கிற மாதிரி வாசனை வந்தது. அவருக்கு கற்பூரம் ரொம்ப பிடிக்குமா, அதான் ரா கற்பூரத்தை, அந்த வாசனை, சாப்பாட்டில் இருக்கிற கற்பூரம் ப்ளஸ் நம்ம ஏற்றுற கற்பூரம், அந்த வாசனை ரொம்ப பிடிக்குமா. அடிக்க நிறைய சொல்லுவார் அதை பற்றி. அவர் அங்கே உயிர் போகிறது அந்த கரெக்டாக அந்த டைம். அப்புறம் 5-8 நிமிஷம் கழிச்சு தான் ஃபோன் வருது அவர் காலமாயிட்டாருன்னு. ஆனால் அந்த சொன்ன அந்த டைமில் வீடு நிறைய கற்பூரம் குவிச்சு வச்சா மாதிரி வாசனை வந்துதான். இவன் அம்மா கிட்ட கேட்குறான், உனக்கும் வருதானே? அம்மாவும் சொன்னான். அம்மாவுக்கும் அவரை ரொம்ப அவர் வீட்லேயே தங்குவார். அந்த அம்மா அவங்க வீட்லேயே நாங்கள்லாம் போய் பார்ப்போம், 5-6 பேர். பெருசாக மேடை பிரசங்கம் பண்ண மாட்டாரு, ரொம்ப சிம்பிளாக பண்ணுவார். அந்த அம்மாவும் சொன்னான், ஏண்டா திடீர்னு கற்பூர வாசனை? அவங்களுக்கு என்ன, அவங்க 2 பேருக்கும் இவர் ஞாபகம் வந்திருக்காங்க. இவர் கற்பூரன்ற உடனே இவர் ஞாபகம் வருது. ஆனால் இவர் செத்து போயிருப்பாருங்கிறது அவங்களுக்கு தோணலை. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு செய்தி ஃபோன் வருது, இந்த மாதிரி அவர் காலமாயிட்டாரு ரிஷிகேஷில் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம பொதுவாக இன்எக்ஸ்பிளிக்கபிள், எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அங்கிருந்து, சும்மா பிரமையா இவங்களுக்கு, மித்திக்கலா. பட் இதுல தான் நமக்கு புரிப்படாத ஏதோ தெய்வாம்சம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நமக்கு பர்சீவபிள் ஆகுது. இல்லைன்னா தெய்வத்தை நம்ம எப்படி பர்சீவ் பண்றது? பர்செப்ஷன் நம்முடைய கண்ணு, காது, நாக்கு, மூக்கு வழியாக தான் பண்ணி ஆகணும். அவனை எப்படி பர்சீவ் பண்ண முடியும்? அவன் தான் உருப்பமே கிடையாது, குணமே கிடையாது, நிர்குணம், நிராகாரம். அவனை எப்படி நமக்கு பர்சீவ் பண்ணுறது? இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இந்த மாதிரி விஷயங்களால் தான் பர்சீவ் பண்ண முடியும். அதான் சரி. வேற யாரும் மாமா, சொல்லுங்க சௌமியா, ப்ளீஸ் கோ ஹெட். இல்ல இது விஷயமா இல்ல, எனக்கு ஒரு அனுபவம் போன வாரம் கிடைச்சது. சகடபுரம் சுவாமிகள் தான் எங்க மாமனாராத்துல குரு, சொல்லியிருக்கேன் இல்லையா? அவர் வந்திருந்தாரு, போன 5ஆம் தேதி வந்திருந்தாரு. இவர் எங்க ஆத்துக்கார் அப்பதான், அதுக்கு அடுத்த நாள் பெங்களூர் போயிட்டு வந்துட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி இதுக்கு போயிட்டார், சிங்கப்பூர் போயிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வந்தார். அவரு போன வாரமே புதன்கிழமை போறதா இருந்தது. இவர் பார்க்க முடியாத மாதிரி இருந்தது. எனக்கு அது ஒரே இது கவலை மாதிரி இருந்தது. அது கடைசியில பார்த்தா நான் போயிட்டு வந்திருந்தேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் போனேன். அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் மாதிரி அவரை கேட்டா, நாளைக்கு எப்பமாமா மந்திராட்சதை தராரு பெரியவா அப்படின்னா, நாளைக்கு எங்க தரா பெரியவா, சனிக்கிழமை வரைக்கும் இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை காத்தால் தானே போறா, நீ சனிக்கிழமை வா
உங்க ஆத்துக்கார ஐஷன் வா அப்படின்னாரு. எனக்கு அதுதான் கிருஷ்ணரோட அனுகிரகம் தான். பெரிவாளும் கிருஷ்ணானந்த தீர்த்தர் தான் அவரும். அவரோட அனுகிரகம் தான் நினைச்சிருந்தேன். இது ஒரு அனுபவம் எனக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. நேத்திக்கு அப்புறம் போயிட்டு முந்தா நேத்திக்கு 9 மணிக்கு இவர் வெள்ளிக்கிழமை நைட்டு 12:30க்கு வந்தாரு. கேட்டேன் போலாமான்னு. போலான்ட்டாரு. சரின்னு 9 மணிக்கு காத்தால் சனிக்கிழமை நானும் அவரும் கிளம்பி போய் பார்த்துட்டு தரிசனமும் ஆச்சு. அப்புறமா தீர்த்தம் மந்திராட்சதம் எல்லாம் வாங்கிட்டு திருப்தியா இருந்தாங்க. ஒரு 4 மணி நேரம் உட்காந்து நிம்மதியா இருந்தது. அங்க வாங்கிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். அம்மா மாமியாருக்கும் கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் பசங்களெல்லாம் அழைச்சின்னு போயிருந்தேன். பசங்களை அதுக்கு முந்தின வாரம் அழைச்சின்னு போயிருந்தேன். எனக்கு இது ஒண்ணுதான் இருந்தது, என்னடா அது இவர் வராரு, இவர் பார்க்க முடியாம போயிடுறதோ அப்படின்னு நினைச்சிருந்தேன். கரெக்டா அவரும் சொன்னாரு, மாதிரி இல்லையே போலையே, ஞாயிற்றுக்கிழமை தான் போறாரு, சனிக்கிழமை அழைச்சிட்டு வா அப்படின்ட்டாரு. அது ஒரு அனுபவம். அதுதான் பகவானோட அனுகிரகம் தான் நான் சொல்லுவேன். அது நீங்க சொல்லுங்க பிரதிபா. நம்ம இத அந்த மாதிரி ஒரு லிங்க் பண்ணி டிவைனோட லிங்க் பண்ணி நம்ம அந்த சமயம் உடனே நம்ம மனசுல எண்ணம் வந்தா நாமும் ஓரளவுக்கு நல்லபடி இருக்கோம்னு அர்த்தம். நமக்கு அந்த சமயம் நம்முடைய அழகன்ஸ் என்ன சொல்லும், கோயின்சிடன்ஸ் பரவாயில்ல, அவர் ரொம்ப பாக்கியசாலி, புண்ணியம் பண்ணியிருக்காரு, அதனால அவர் கிடைச்சிருது அப்படின்னு ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு எண்ணம் வராது. இது கடவுளுடைய செஸ் விளையாட்டுலாம் காய் நகர்த்தி நடக்கிற விஷயம் அப்படின்னு எண்ணம் வந்தாலே அதுவே பெரிய விஷயம். அதான் நேத்திக்கு இங்க சித்திரகூடம், ஞானபுரி சித்திரகூடம் போயிட்டு அங்க ஆஞ்சநேயர் கோவில்ல ஒரு இது ஸ்தாபனம் பண்ணோன்ட்டு போயிருக்காரு, ராஜகோபுரம். அங்க ஹேமலதா வந்திருக்காங்க, என் நாத்தனார் ஹேமலதா. அவளை பார்த்துட்டு நேத்திக்கு உங்க அண்ணாவை பார்த்தனே, வந்தாலே உன் பொண்ணு வந்தாலே அப்படின்னு விசாரிச்சாராம். அவள்கிட்ட சொன்னாலாம் தெரியவா. அது ஒரு திருப்தியா இருந்தது. பகவான் அனுகிரகம் இல்லாட்டி நமக்கு எங்க கிடைக்க போறது இதெல்லாம். இந்த வியாபித்துவம், பெருமாளோட சர்வ வியாபித்துவத்தை பத்தி ஒரு வேணுனே ஒருத்தர் கொஸ்டின் கேக்குறா, யங்ஸ்டர் ஒருத்தர் கேக்குறா, சர்வ வியாபின்னு பெருமாளை சொல்லிட்டு இருக்கேள். அதே மாதிரி கீதையில சொல்லியிருக்கா, பஞ்சைத்தானி மகாபாகோ காரணானி நிபோதமேல, அதுலயும் வர்றார் பெருமாள் பங்கு இருக்கு, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார், ஒரு கர்மத்துக்கும் அவருக்கு பங்கு இருக்கு, கர்ம பலனை மட்டும் நான் அனுபவிக்கணும் பெருமாள் இல்லையா, அப்புறம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கிறவரு என்ன தப்பு பண்ணாம தடுக்கலாமே இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறச்சே அந்த சுவாமி எப்படி சொன்னார்னா, நீ கூகுள் மேப்ன்னு நினைச்சுக்கோப்பா பெருமாளை, அதுக்கு கேக்குற நீனு அந்த கூகுள் மேப் கிட்ட இங்க போகணும்னு சொல்லியிருக்க டெஸ்டினேஷன், அது வழி சொல்றது, வேணும்னே அது சொன்ன வழியில போகாம நடுவுல வேணும்னே அது லெஃப்ட்னா நீ ரைட் எடுக்கிற, அதுவும் ஆனா சொல்லும் சரிப்பா நீ மாத்தி போறியா, நான் திரும்ப வேற ரூட் சொல்றேன் அப்படின்னு அது ரீசென்டர் பண்ணிக்கும். அப்போ நீ லெஃப்ட் சொல்றியா, நான் ரைட்டு போறேன் அப்படின்னு நீ ரைட்டு போனா அதுவும் உன்னை வழி இழுத்து உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ வழி காட்டிகிட்டே இருக்கு. வீம்புக்குன்னு நீ அதை மாத்தி விட்டு வேணும்னே போயிட்டே இருந்தா கடைசியில போய் ஹில் கிளிஃப்ல நிப்ப, நீ கடைசியில கீழே தான் போவ. அதுதான் பெருமாள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி. கூகுள் மேப் உன்னை கரெக்டா டைரக்ட் பண்ணி இழுத்து விடுறது, நீ தப்பா போறச்சு எல்லாம் எல்லா இடத்தையும் வியாபிச்சுதான் இருக்காரு பெருமாள். அதுக்கு இந்த கூகுள் மேப் எக்ஸாம்பிள் அவர் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. நீ அதை கேட்காம வேணும்னே பண்ணியானா கடைசியில ஒரு டெட் எண்ட்ல போய் நிப்ப, இல்லைன்னா ஹில் கிளிஃப்ல போய் நிப்ப. அது யாரோட தப்பு, கூகுள் மேப்போட தப்பா உன் தப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஓ சரி, சலோ. योगेशं सच्चिदानन्दं वासुदेवं व्रजप्रियं धर्मसंस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं, श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं. श्रीगुरुभ्यो नमः. कृष्ण. चलो सरी. जय श्री कृष्ण. जय श्री कृष्णप्पा. जय श्री कृष्ण.